Hello friends, welcome back to Own Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாரோட ஃபேவரட்டான பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆனா கொஞ்சம் டிஃபரண்டா வரகு ரைஸ்ல பண்ண போறோம். அதே மாதிரி இதுக்கு சைடு டிஷ்ஷான வடை வந்து பாசி பயிர்ல செய்ய போறேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். சிம்பிளா செஞ்சிரலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்திரலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு வரகரிசி சேர்த்துக்கலாம். எந்த டம்ளரில் எடுத்துருக்கோமோ அதே டம்ளரை அரை டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா வறுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிக்கலாம். ஏன்னா அழுக்கு மண் எல்லாமே இருக்கும், அதனால் நல்லா கழுவிக்கலாம். பாருங்கள், நல்லா கழுவியாச்சு. இப்போ நம்ம பொங்கல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்ச ரைஸை சேர்த்துக்கலாம். 1.5 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு 4.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது 1 கப்புக்கு 3 கப் ரேஷியோ சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துருங்க. பொங்கல் சூப்பராக ரெடி ஆகும். இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வடைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 கப் பாசி பயிரை அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கிறேன். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஊறின பாசி பயிரை கொரகொரப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சதை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சோம்பு ஃப்ளேவர் பிடிச்சா இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு வடை பிடிக்கிறதுக்கு வரணும். மாவு ரெடி ஆகிட்டு அதுக்குள்ளே நமக்கு பொங்கலும் ரெடி ஆகிட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த அளவுக்கு குழஞ்சிருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு பொங்கல் ரெடி ஆகிட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1.5 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அது மெல்ட் ஆனோடனே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு ஒரு 10-15 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி அதை நம்ம பொங்கலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. நெய்யோட ஆப்ஷன் வந்து உங்கள் அளவு தான். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம பொங்கல் ரெடி ஆகிட்டு நம்ம வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடேறிட்டு இப்போ நம்ம பருப்பு வடை எப்படி தட்டி போடுவோமோ அதே மாதிரி போட்டு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி வர்ற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ஆயிலேருந்து வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி எல்லா வடையுமே நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பச்சரிசியில் செய்கிற பொங்கலை விட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி இதை செய்வீங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷனும் கூட. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.